ஹலோ ஆல். நம்ம எவ்வளோ பெரிய ஹையர் போஸ்டிங்கில் இருந்தாலும், நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், நம்ம சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஒரு விஷயம் கரெக்டாக இல்லை அப்படின்னா, அது எந்த அளவுக்கு கான்ட்ரோவர்ஷியலாகி அது நமக்கே தலைவலியாக வரும் அப்படிங்கிறதுக்கும், இன்றைக்கி சோஷியல் மீடியாங்கிறது எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்ருக்கு, நமக்கு தெரியாமலே எந்த அளவுக்கு நம்மளை மேனிப்புலேட் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறதுக்கும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கிற இன்சிடென்ட். சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. ஆக்சுவலாக இந்த ஜனதா பார்ட்டி ஓப்பன் பண்ணதுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து யங்ஸ்டர்ஸ், அன்எம்ப்ளாய்டு யங்ஸ்டர்ஸ் வந்து காக்ரோச்சோட கம்பேர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான். ஸோ இந்த பேஜ் ஓப்பன் பண்ணி வித்தின் 2 டேஸில் பார்த்தீங்கன்னா 3 மில்லியன் 4 மில்லியன் அளவுக்கு ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. வித்தின் 5 டேஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி பிஜேபியோட அதிகமான ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்குன்னு தனியாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணிட்டாங்க. அதில் மேனிஃபெஸ்டோ போட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க பார்ட்டியில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறதையுமே சொல்லிட்டாங்க. இதுக்கு மறைமுகமாகவும் சரி, நேரடியாகவும் சரி, அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டிலேருந்துமே வந்து இந்த பார்ட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் வைரலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் ஆக்சுவலாக சீஃப் ஜஸ்டிஸ் வந்து உண்மையாகவே இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி சொன்னாங்க, என்ன கேஸில் சொன்னாங்க, ஆனால் அந்த கேஸில் அவங்க சொன்ன இன்னொரு விஷயத்தை ஏன் எல்லாருமே ஹைட் பண்ணிட்டாங்க, நம்மளும் எப்படி மிஸ் பண்ணிட்டோம், ஆனால் இந்த கேஸை வச்சு, இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு சோஷியல் மீடியா வந்து எப்படி நம்மளை வந்து மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஏஜி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இஷ்யூட பேக்ரவுண்ட் என்னென்னா, சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ஒரு கேஸோட ஹியரிங்கில் வந்து வேலைக்கு போகாத இளைஞர்கள்லாம் காக்ரோச்சோட ஒப்பிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுற விதமாக தான் அபிஜித் தீப்தி அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, சோஷியல் மீடியாவில் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுறாரு. இந்த காக்ரோச்செல்லாம் ஒன்றா சேர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு. ஸோ இதை ஓப்பன் பண்ணி இவரே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு வந்து அதில் நிறைய ஃபாலோவர்ஸ் வந்துடுறாங்க. வித்தின் 5 டேஸில் பார்த்தீங்கன்னா பிஜேபியை விட அதிகமான 15 மில்லியன் அளவுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வந்துடுறதுனால இது வந்து இந்தியா ஃபுல்லாக எல்லா மீடியாலையும், எல்லா சோஷியல் மீடியாலையும் அட்டென்ஷன் வந்து பெறுது. இவங்க வந்து இவங்களுக்குன்னு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி அதுக்குன்னு மேனிஃபெஸ்டோ, அப்புறம் அவங்க பார்ட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு மெம்பர்ஸ்க்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக நடந்திருக்கக்கூடிய இந்த இஷ்யூடைய பேக் ஸ்டோரி. பட் இந்த சீஃப் ஜஸ்டிஸ் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த கேஸில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அட்வொகேட் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அதாவது சீனியர் அட்வொகேட் அப்படிங்கக்கூடிய ஸ்டேட்டஸ் வந்து எனக்கு கொடுக்கணும், தனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ணுறாங்க. இந்த சீனியர் அட்வொகேட் ஸ்டேட்டஸ்ங்கிறது எப்படின்னா, டாக்டரேட் பட்ட மாதிரி. இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபீல்டில், ஒரு மெடிக்கல் ஃபீல்டில், ஒரு எஜுகேஷன் ஃபீல்டில், இல்லை வந்து ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க, வெல் நோன் பர்சன், இல்லை சர்வீஸ் அதிகமாக பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டாக்டரேட் பட்டம்ங்கிறது கொடுப்பாங்களா. ஸோ அது போல் இது ஒன் ஆஃப் த ஹானர் கொடுக்குற விஷயந்தான். இதுக்குமே ஒரு குவாலிஃபிகேஷன் என்னென்னா, அவங்க 10 வருஷம் இருந்திருக்கணும், ரொம்ப லீகல் இஷ்யூவில் வந்து கோர்ட்டுக்கு வந்து ஜுடிஷியரிக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கணும், நிறைய கேஸை வந்து அவங்க வந்து சீக்கிரம் முடிச்சிருக்கணும், இந்த மாதிரியான ஒரு சில குவாலிஃபிகேஷன்லாம் சொல்கிறாங்க. இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டாக தான் கொடுக்க முடியும். ஸோ இதை வந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. அந்த கேஸோட ஹியரிங்கில் சீஃப் ஜஸ்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சீனியர் அட்வொகேட்டுங்கிற ஸ்டேட்டஸை வந்து இந்தியாவில் யார் வேணாலும் வாங்கலாம், எல்லாருக்குமே அந்த தகுதி இருக்குது. ஆனால் உங்களுக்கு அதுக்கான தகுதி கிடையாது. ஏன்னா நீங்கள் சோஷியல் மீடியாவில் என்ன மாதிரியான கமெண்ட் சொல்லிகிட்ருக்கீங்க, என்ன மாதிரியான வெர்பல் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த ஸ்டேட்டஸுங்கிறது நாங்களாக கொடுக்கணும், நீங்களாக கேட்டு வாங்கக்கூடாது. இந்த ஸ்டேட்டஸ் வாங்குகிற இந்த கேஸை தவிர வேறு எந்த கேஸும் உங்கள்கிட்ட இல்லையா அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. அண்ட் ஃபர்தராக பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெல்லி ஹைகோர்ட் வந்து இந்த ஸ்டேட்டஸ் உங்களுக்கு கொடுத்தாலுமே உங்களோட நன்னடத்தையை வச்சு நாங்கள் இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடிஷ்னலாக தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யங்ஸ்டர்ஸில் நிறைய பேர் வந்து காக்ரோச் மாதிரி வேலைக்கு எதுக்குமே போகாமல் இருக்காங்க. அவங்களில் நிறைய பேர் வந்து அவங்களாவே சோஷியல் மீடியாவாக ஆகிக்கிறாங்க, அவங்களாவே ஆர்டிஐ ஆக்டிவிட்டீஸாக ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் சிஸ்டத்தை வந்து கொஸ்டின் பண்ணுறதும் அதை வந்து அட்டாக் பண்ணுறது மாதிரி இருக்காங்க. ஸோ அதில் நீங்களும் போய் சேர்ந்துக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்க கேட்ட அந்த ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலாக இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ளேம் பண்ணுற விஷயம்லாம் இருக்குல்ல, இது பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலாக எல்லாருக்குமே பொதுவாக பொருந்தாது. இப்போ நம்மளுமே வந்திங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்ணிடுறாங்கன்னா நம்ம போலீஸை பற்றி ப்ளேம் பண்ணுவோம். அண்டு வந்து டீச்சர்ஸில் வந்து யாராவது மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாங்க நியூஸ் வரும்போது அப்போ நம்ம ப்ளேம் பண்ணுவோம். இன்னொன்று ஜென்ரலாக நம்ம பண்ணக்கூடிய ப்ளேமிங் ஜெண்டர் பேசிஸ்லான ப்ளேமிங் பண்ணுவோம். இந்த பொண்ணுங்களாம் இப்படி தான், அந்த பசங்களாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கலெக்டிவ் ப்ளேமிங் மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் அதனால் நம்ம எல்லாருமே பண்ணுறது கிடையாது. குறிப்பிட்ட அந்த க்ரைம் பண்ணவங்க இல்லை அந்த விஷயத்தை பண்ணவங்கள தான் வந்து நம்ம பண்ணுறதா இருக்கும். பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இது வந்து ஒரு காமன் மேன் பண்ணுறதுக்கும் ஒரு பப்ளிக் பண்ணுறதுக்கும் இந்தியாவுடைய சீஃப் ஜஸ்டிஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆக்சுவலாக அவங்க சொன்ன எக்ஸாக்டான ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேர் ஆர் யங்ஸ்டர்ஸ் லைக் காக்ரோச்சஸ், தே டோன்ட் ஹேவ் எனி எம்ப்ளாய்மெண்ட், தே டோன்ட் ஹேவ் எனி ப்ரொஃபஷன் இன் பிளேஸ். Some of them become media and some of them become social media and some of them become RTA activities and some of them become other activities and they start attack everywhere அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் அவங்க எக்ஸாக்டாக சொன்னது. இதில் பார்த்தீங்கன்னா
ஆல் யங்ஸ்டர்ஸ் லைக் காக்ரோச்சஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லலை. இன்னொன்று சம் யங்ஸ்டர்ஸ் லைக் காக்ரோச்சஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ பொதுவாக சொன்னது மாதிரி தான் இருக்குது. இது அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா நம்ம வந்து ஒரு சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கிறவங்க இது மாதிரி எல்லாரையும் சொல்கிறதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது, சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், பட் சோஷியல் மீடியா மற்ற அவங்கள வந்து ப்ளேம் பண்ணுறவங்க வந்து இது அவங்களுக்கு சாதகமாக தான் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த பேசிஸில் இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கிறவங்களுமே வந்து இது இன்னும் கொஞ்சம் காஷனாகவும் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் அந்த விஷயத்தை அவங்க சொல்லி இருக்கணும். அது சொல்லாதன் விளைவு தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு இந்த விஷயங்கிறது ஒரு பெரிய கான்ட்ரோவர்ஷியலான விஷயமா போயிருக்கு. பட் அதுக்கப்புறம் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அவங்களுடைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டாங்க. இது மாதிரி நான் எல்லாரையுமே சொல்லலை, ஒரு சில யங்ஸ்டர்ஸை தான் நான் அப்படி சொன்னேன், ஆனால் அது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் எதுவாக இருந்தாலும் அது செகண்ட் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. ஃபஸ்ட் ஸ்டேஜ்லேயே அவங்க கரெக்டாக அது சொல்லியிருக்கணும். ஏன்னா அவங்க வந்து இந்தியாவோட மிகப்பெரிய சீஃப் ஜஸ்டிஸாக இருக்காங்க, தலைமை நீதிபதிங்கிறதே அவங்க தான். அப்படிங்கிறப்ப அவங்க சொல்லக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேட்மெண்ட்டு எவ்ரி வேர்ட்ஸுமே வந்து ரொம்ப முக்கியமாக தான் இருக்கும். அண்ட் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த சீஃப் ஜஸ்டிஸ் வந்து இது மட்டுமே அவங்க சொல்லலை. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய லாயர்ஸ் அட்வொகேட்ஸோடைய சர்டிஃபிகேட் லீகல் லா சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதோடைய ஜென்யூனஸை வந்து வெரிஃபை பண்ணணும், சிபிஐ வந்து அதை டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா அதில் மிகப்பெரிய டவுட் இருக்குது. இதை பற்றி வந்து பார் கவுன்சிலுக்கு எந்த ஒரு கேரும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு இந்த அட்வொகேட்ஸோடைய ஓட்டெல்லாம் தேவை, அதனால் அவங்க இதை பற்றி எதுவும் கேர் பண்ணிக்க மாட்டாங்க. பட் சிபிஐ வந்து இதை வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் வந்து மிகப்பெரிய கான்ட்ரோவர்ஷியலாக ஆயிருக்க வேண்டிய விஷயம். இதுதான் மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அட்வொகேட்ஸ் எல்லாருமே வந்து எங்களை பற்றி நீங்கள் எப்படி சொன்னீங்க, நாங்கள் எல்லாருமே வந்து லீகல் அந்த விஷயத்தை வந்து ஜென்யூனாக தான் நாங்கள் முடிச்சுட்டு வந்திருக்கோம், எங்களோட சர்டிஃபிகேட்லாம் இந்த இருக்குது, எங்களை வந்து எப்படி நீங்கள் இப்படி ப்ளேம் பண்ணலாம் அப்படின்னு அவங்க தான் இதை ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் கம்ப்ளீட்டாக இந்த போர்ஷனேங்கிறதே வந்து சோஷியல் மீடியா, மாஸ் மீடியா எந்த ஒரு இடத்துலையுமே வந்து இதை பெருசாக ஹைலைட் பண்ணலை, இதுக்காக பெருசாக யாரும் ப்ரொட்டஸ்ட் பண்ணலை, இதை பற்றி யாருமே அட்ரஸே பண்ணலை. ஸோ இந்த இடத்த அப்படியே ஹைட் பண்ணிட்டாங்க. இதுக்கான மெயினான ரீசன் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஆஸ் அ பப்ளிக்காக இப்போ நமக்குமே நம்ம ஒரு அட்வொகேட்டை பார்க்க போகிறோம், நம்ம ஒரு லாயர்கிட்ட லீகல் அட்வைஸ் கேட்க போகிறோம்னா அவங்க உண்மையாகவே வந்து கரெக்டாக அந்த டிகிரி முடித்து குவாலிஃபைடான ஒரு பர்சன் தானா அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டு இந்த டவுட்டை வந்து வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அவங்க தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டே வைக்கிறாங்க. அப்போ அதுக்கான கிளாரிஃபிகேஷனுங்கிறது இல்லாமல் எப்படி நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும்? அப்படி அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த மாதிரி நிறைய ஃபேக் சர்டிஃபிகேட் உள்ள லாயர்ஸ், ஃபேக் சர்டிஃபிகேட் மூலயமா எக்ஸாம் கிளியர் பண்ண அட்வொகேட்ஸ் இதெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தானே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பட் அதை பற்றி எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோ எந்த ஒரு கவுண்டர் ஸ்டேட்மெண்ட்டோ யாருமே கொடுக்கல. இது ரெண்டாவது விஷயமா. மூணாவது விஷயம், மெயினான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, நடந்து இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்குறப்ப எனக்குமே ஒரு ட்ரிகர் ஆணுச்சு. ஏன்னா ஒரு சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கிறவங்க இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் அந்த பேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தேன், அவங்களோட வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், அவங்களோட மேனிஃபெஸ்டோலாம் பார்க்குறப்ப எனக்குமே வந்து ஃபஸ்ட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாமே கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்களோட ஃபஸ்ட்டு மேனிஃபெஸ்டோவே பார்த்திங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு பார்லிமெண்ட்டில் எம்பிங்கிற போஸ்டிங் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு. ஒரு சர்வீஸில் இருந்து முடிஞ்சு போன ஒருத்தவங்களுக்கு எதுக்காக ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுக்கு போஸ்டிங் கொடுக்கணும்? அப்படி கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்கோப் இருக்குனாலே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிறது இன்டைரக்டாக வந்து அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தானே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ப்ரொவிஷன் எதுக்கு இருக்கணும்? ஸோ அது வந்து கரெக்டு தான். அண்ட் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா உமன்ஸ்க்கு வந்து 50% வந்து எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவுமே கரெக்டு தான். ஏன்னா 50-50ங்கிறதுல வந்து எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இருக்க போகிறதில்ல. அண்ட் மூணாவது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பார்ட்டியில் வின் பண்ணி அந்த பார்ட்டிலேருந்து வேறு ஒரு பார்ட்டிக்கு ஜம்ப் பண்ணக்கூடிய எம்எல்ஏ, எம்பிஸை வந்து 20 வருஷத்துக்கு வந்து எலெக்ஷன்லேருந்து பேன் பண்ணிடணும் கம்ப்ளீட்டாக அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுவுமே அக்செப்டபிளான ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஐடென்டிட்டி, அவங்களோட சிம்பிள், இதை வச்சு தான் பப்ளிக் வந்து நம்பி போடுறாங்க. ஸோ அதில் வின் பண்ணிவிட்டு அவங்க அடுத்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு மாறிடுறாங்க. அப்படிங்கிறப்ப அதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஃபேவராக தான் தோணுச்சு, அது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. பட் எனக்கு எங்கே வந்து ஸ்டக் ஆனிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த விஷயத்துக்கு மெயினான விஷயமே பார்த்திங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்டு தான். அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸை டிஃபேம் பண்ணி தான் இந்த விஷயத்தை வந்து இவங்க ஹைலைட் பண்ணாங்க. பட் அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி இங்கே எதுவுமே வந்து இவங்க மேனிஃபெஸ்டோலையோ எதுலேயுமே போடலை. ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 கோடியிலேருந்து 15 கோடி அன்எம்ப்ளாய்மெண்ட்டு ஸ்ட்ரென்த் இருக்கிறதா சொல்லி டேட்டா சொல்லுது. ஒரு சில டேட்டாவில் பார்த்திங்கன்னா 4.5 கோடி சொல்கிறாங்க, ஒரு சில டேட்டாவில் பார்த்திங்கன்னா 15 கோடி வரைக்குமே சொல்கிறாங்க. இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரென்த்துங்கிறது பார்த்திங்கன்னா டோட்டலாக வேலைக்கு போகாதவங்க மட்டுமே கிடையாது. நீங்கள் டெம்பரரி ஒர்க்காக இருப்பாங்க, சில பேர் கான்ட்ராக்ட் பேசிஸில், அவுட் சோர்சிங் பேசிஸில் இருப்பாங்க, சில பேர் பார்த்திங்க அப்படின்னா நான் ஆர்கனைஸ் செக்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய செக்டாரில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுடைய வேலை என்னங்கிறதே ஒரு கேட்டகரைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அவங்களுமே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா
ஒரு ரெகுலர் பேசிஸில் ஒரு ரெகக்னைஸ்டு ஒர்க் என்ன பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஈக்குவலான ஒர்க் தான் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கான சேலரி கிடைக்காது, அவங்களுக்கான பெனிஃபிட் கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கான எந்த ஒரு ஐடென்டிட்டி ரெகக்னைசேஷனுமே இருக்காது. ஸோ இவங்களுமே வந்து ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கெலாம் இவங்க ஏதாவது ஒரு மாற்று வழி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு அந்த இடத்துல தான் ஸ்டக் ஆனிச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் இதை இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக நான் பார்க்குறப்ப இந்த பார்ட்டியை க்ரியேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அபிஜித் தீப்தி அப்படிங்கிறவங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2020 ஆம் ஆத்மி பார்ட்டியோடைய சோஷியல் மீடியா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இன்ஃப்ளூயன்சராக இருந்திருக்காரு. ஸோ இவர் தான் வந்து இந்த பேஜை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் மற்ற டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி பார்க்குறப்ப தான் என்ன எனக்கு ஒரு விஷயம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆனிச்சுன்னா, இது கம்ப்ளீட்லி வந்து பிஜேபி அப்படிங்கிற ஒரு பார்ட்டிக்கு எகெயின்ஸ்டாக மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆக்சுவலாக சிஜேஐ அந்த சீஃப் ஜஸ்டிஸ் இந்தியாவுக்கு வந்து எம்பி போஸ்ட் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிஜேபி கவர்மெண்ட் வந்து இந்த ஜுடிஷியல் சிஸ்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நேரேட்டிவ் பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறதுக்கு தெரியல. ஆனால் அந்த விஷயத்தை தான் அவங்க அதில் வந்து கொண்டு வர பார்க்குறாங்க. அண்ட் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா 33% ஆல்ரெடி இப்போ ரீசெண்ட் டயத்தில் தான் வந்து உமன்ஸ்க்கான ரிசர்வேஷன் பில்லுங்கிறது சேங்ஷன் ஆச்சு. அது வந்து பிஜேபியோட ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தான் அவங்க வந்து வெளியே சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அதை வந்து டிஃபேம் பண்ணணும், அதை வந்து டீக்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் 33% போதாது, 50% கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 50%க்கு மறுபடியும் கொண்டு வரணும்னா மறுபடியும் பில் பாஸ் பண்ணணும், அதுக்கான ஸ்ட்ரென்த் வரணும். ஸோ பொலிட்டிக்கலாக ஒரு ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் அதில் இருக்குது. ஆனால் அடுத்தது பார்த்திங்கன்னா 20 வருஷத்துக்கு வந்து எம்பிஸ் எம்எல்ஏஸ் வந்து பேன் பண்ணணும்னு சொல்கிறாங்களே, அது வந்து நார்மலாக பார்க்குறப்ப நமக்கு கரெக்டாக இருக்கும்ல. பட் ரீசெண்ட் டயத்தில் தான் ஆம் ஆத்மி பார்ட்டிலேருந்து ஒரு 6 எம்பிஸ் வந்து பிஜேபிக்கு மாறினாங்க. ஸோ அதை தான் வந்து இவங்க இந்த இடத்துல மேனிஃபெஸ்டோ வச்சுருங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து மீடியாவோடைய லைசன்ஸ், அதாவது அதானி அம்பானி இவங்களுடைய இந்த மீடியா லைசன்ஸுங்கிறத கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக நம்ம பிஜேபியை வந்து ஒரு கார்னர் பண்ணணும், அவங்களுக்கு நெகட்டிவான ஒரு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு கார்ப்பரேட்டுக்கு ஃபேவராக இருக்கிறவங்க, அதானி அம்பானிக்கு ஃபேவராக இருக்கிறவங்க, இவங்களுமே அவங்களுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய ஒரு பெரிய மல்டி பில்லியனர், இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த விஷயத்தை இங்கே கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இப்படி இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எகெயின்ஸ்டாகவும் அவங்கள வந்து இது பண்ணணும், கவுண்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. சரி, அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நமக்கு பிடிக்கல, அவங்களுடைய சிஸ்டம், அவங்களோட ஐடியாலஜி, அவங்களோட கவர்னன்ஸ் நமக்கு பிடிக்கலனா நம்ம அதை வந்து வாலண்டியராகவோ இண்டிபெண்ட்டாகவோ அதை வந்து டிஃபெண்ட் பண்ணுறது, கவுண்டர் பண்ணுறதுங்கிறது வேறு. பட் நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நமக்கு வேறு ஒரு விஷயத்தை முன்னாடி நிப்பாட்டி நம்மளை வந்து அந்த விஷயத்தில் யூஸ் பண்ணிக்கிறதுங்கிறது வேறு. ஸோ அப்படி தான் இவங்க இதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து நம்மளை வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இதில் ஃபீல் ஆனிச்சு. ஏன்னா இதில் மெயினாக இருக்கக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட் விஷயத்தை பற்றியும் இதில் பேசலை, அண்ட் அட்வொகேட்ஸோடைய லீகல் சர்டிஃபிகேட் அதை பற்றின ஒரிஜினாலிட்டி அந்த விஷயத்தை பற்றியுமே இதில் பேசலை. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப தான் எனக்கு ஃபைனலாக என்ன விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் ஆனிச்சுன்னா, ஓகே இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக தான் இவங்க பண்ணுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து சோஷியல் மீடியாவுடைய ஒரு இன்ஃப்ளூயன்சராக தான் இருந்திருக்கிறார், பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இன்ஃப்ளூயன்சராக தான் இருந்திருக்காங்க. ஸோ அதையே மறுபடியும் பேஸ் பண்ணி தான் இவங்க இது பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து இது மூலிமா வச்சு இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் யங்ஸ்டர்ஸ் வந்து காக்ரோச் அப்படின்னு சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்மளை மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபைனலாக அண்டர்ஸ்டாண்ட் ஆனிச்சு. பட் இது எந்த அளவுக்கு கரெக்டு, எந்த அளவுக்கு தப்பு அப்படிங்கிறது ஒரு கன்க்ளூஷனுக்கு என்னால் வர முடியல. இதோட என்னோட அண்டர்ஸ்டாண்டை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அண்ட் இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன, அண்ட் இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சீக்கிரம் வந்து பார்க்குறோம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். பை.